MRL Realty's Nature's Enclave Coastal Heaven theme-based resort villa plots ECR. மாதம் 10,000 வரை assured rental income. Lifetime free stay at resort. 30க்கும் மேற்பட்ட வசதிகளுடன். Call 9962888888. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. ஆதவர்ஜுன் பேசின பேச்சுக்காக சொல்ல, இல்லை ஆதவர்ஜுன் செயல்பாடை கண்டிக்கு தவறிவிட்டார் சொல்ல, இதை ஆரம்பத்திலே முன்கூட்டி உணர ஏன் மறுத்து விட்டார்? அதான் என்னோட கேள்வி. இப்படி போனால் என்ன விளைவு, அப்படி போனால் என்ன விளைவு என்பது தெரியாத தலைவராக திருமாவளவன். ஏதோ ஆதவர்ஜுன் பேசினாரு, கட்சி நிர்வாகிகள் சொன்னாங்க, கண்டுபிடிச்சிட்டு ஆதவர்ஜுனுக்கு வேறு செயல் திட்டம் இருப்பதாக உணர்கிறேன் நேற்று சொல்றாரு. உங்களுக்கு 6 சீட்டு 10 15 சீட்டுக்கு தராங்க, அதிமுக தாராளம் போகலாம், இல்லை எங்களுக்கு அதிகமான வாக்கு சீட்டுக்காக போற ஆள் இல்ல திருமாவளவன் சொல்றாரு. அவரு அரசியலே சீட்டு தாங்க, என்ன பேசுறீங்க? சீட்டுக்காக போக வேறு எதுக்கு போறது? இந்திய அரசியல் ஒரு பிரம்மாண்டமான அரசியல் மாநாடு நடத்தி காட்டுங்கன்னு போடுறாரு. அப்புறம் மது ஒழிப்பு மாநாடு. விடுதலை சிறுத்தைக்கு அந்த கட்டமைப்பே இல்லையா? ஆதவர்ஜுன் வந்த பிறகு அந்த கட்டமைப்பே வந்ததா? சொல்றேன், நீங்க அவர் ஓவர ஆட விட்டீங்க, ரசிச்சிங்க. என்னோட குற்றச்சாட்டு திருமாவளவன் அவர் ரசித்தார். குறைந்தபட்ச அரசியல் அறிவு இருக்கிற ஒரு நபர் எப்படி பேசணுன்ற அந்த எண்ண ஓட்டம் கூட இல்லாத ஒருவர் அரசியல் தேர்தல் வகுப்பாளர் தன்னை பிரகடனம் செய்து கொள்கிறார். ஒர்க் பண்ணியிருக்காரு சார் திமுகவுக்கு. எல்லாம் ரைட்டுங்க, விட்டா திமுக கண்டுபிடிச்சும் பாரு. இப்போ ஒரு நாடு ஒரு தேர்தல் சட்ட மசோதா நிறைவேறாது. எதை திசை திருப்புறாங்க? உத்தரப்பிரதேசத்தில் ஒரு சம்பல் என்ற இடத்தில் ஒரு கலவரம், அதை திசை திருப்புகிறார்கள். அதானி விஷயத்தை திசை திருப்புகிறார்கள். விஜய் எங்கே இருக்கார்? விஜய் என்ன பேசினார்? அம்பேத்கரை பற்றி பேசினார், பெரியாரை பற்றி பேசினார், ஏன் இப்படி செய்தார்? அதெல்லாம் மேப்லேயே இருக்காது. அதெல்லாம் முடியாதுங்க. மக்கள் நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் இருந்தால் பழக்கருப்பையும் தமிழறிவு மொழியும் தான் ஆட்சி ஆகும். தலைவர்கள் ஆக்கியிருக்கணும். அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440 9345044044. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மணி நண்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் பெருதனும் பெருதுக நிகழ்ச்சி. இன்று நம்முடைய ஊடகத்தின் சிறப்பு விருதாக இணைந்திருக்கிறார் பிளாக் அண்ட் ஒயிட் ஊடகத்தினுடைய ஆசிரியர், மூத்த பத்திரிகையாளர் திரு குபேந்திரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஆதவர்ஜுனாவுடைய இந்த பேச்சு, அது குறித்து திருமாவோட ரியாக்ஷன்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் நீங்கள் விசிகாவோட நிலைப்பாடு, திருமாவோட இந்த பிளானிங்ஸ்லாம் குறித்து ஏற்கனவே நிறைய இடத்துல நீங்கள் பேசியிருக்கிறீங்க. இது சம்திங் ஃபிஷ்ஷியாக தான் இருக்குது, அவரை திமுகவே சீண்டி பார்க்குறாருன்னா சொல்லியிருந்தீங்க. நேற்று ஒரு மேடையில் பேசியிருக்கிறாரு, திமுக எதிர்ப்பாளர்கள் என்னை வைத்து கொண்டு திமுகவை சீன நினைக்கிற அளவுக்கு நான் பலவீனமானவன் கிடையாது, முதலமைச்சருடைய நம்பிக்கைக்குரியவன் அப்படிங்கிறதே எனக்கு மிகப்பெரிய விருது போன்றது அப்படின்னு சொல்லி மீண்டும் தன்னுடைய திமுகவுக்கான ஒரு நெருக்கத்தை காமிச்சிருக்கிறாரு. ஆதவர்ஜுனா கட்சியை விட்டே விலகி போயிட்டாரு. இப்போ எப்படி திரும்ப மதிப்பீடு பண்ணுறீங்க நீங்கள்? ரொம்ப ஒரு கெட்ட பெயரோடு கூட்டணி நீடித்து கொண்டிருக்கிறார். ஒரு பாவம். ஆதவர்ஜுனுக்காக நான் சொல்லலை, ஆதவர்ஜுன் பேசின பேச்சுக்காக சொல்ல, இல்லை ஆதவர்ஜுன் செயல்பாடை கண்டிக்கு தவறிவிட்டார் சொல்ல, இதை ஆரம்பத்திலே முன்கூட்டி உணர ஏன் மறுத்து விட்டார்? அதான் என்னோட கேள்வி. இதை விட ஒரு கட்சித்தலைவர் என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? பைலா கட்சிக்குள்ள ஒரு பைலா இருக்குது, ஒருத்தர் பேசுகிறாரு, கொஞ்சம் விட்டு பிடிக்கிறாங்க, உடனே பேசணும், டக்கு நடவடிக்கை எடுக்கிறாங்க, நிர்வாகிகள் சொல்கிறாங்க, 6 மணி நேரம் நீக்கம் பண்ணிட்டாரு. அவர் கட்சி தலைவர் யார்? திருமாவளவன் தான். கட்சிக்கு என்ன ஆதவர்ஜுன் இவர் தடவியல் மற்றும் கைரேகை பிரிவில் வேலை செய்த திருமாவளவனை கண்டெடுத்து, அண்ணே வாங்க, இந்த மாதிரி விடுதலை சிறுத்தை கட்சி ஒன்று தொடங்குங்க, நான் பின்னாடி இருந்து ஸ்ட்ராட்டஜி ஒர்க் பார்க்குறேன் அப்படின்னு அவர் கைப்பிடித்து கூட்டிகிட்டு வந்த தலைவர் தான் திருமாவளவனா? இல்லை, கண்டிப்பாக இல்லை. யார் திருமாவளவன்? அவர் சுயம்பா எந்திரிச்சு வந்தவர். அப்புறம் ஏங்க 94, 95, 96, 97 அவர் வெளியே தெரிந்தவருங்க. தமாக பிரிந்த போது அவரை அரசியல் கொண்டு வந்து மூவ் பண்ணார். அப்போது அரசியலில் எது நடக்கும் எது நடக்காது, இப்படி போனால் என்ன விளைவு, அப்படி போனால் என்ன விளைவு என்பது தெரியாத தலைவராக திருமாவளவன். ஏதோ ஆதவர்ஜுன் பேசினார், கட்சி நிர்வாகிகள் சொன்னாங்க, கண்டுபிடிச்சிட்டு. ஒருத்தர் என்ன பேசுகிறாரு, ஏங்க ஒருத்தர் உங்களை பார்க்க வர்றாருன்னு அரசியல் தலைவர்னா அவர் முக பாவனை இப்படி உங்களை பார்த்துக்கிட்டே கிராஸ் பண்ணும்போதே உங்களை நீங்கள் கண்டுபிடிக்கணுங்க அவர் என்ன நினைக்கிறாருன்னு. நாங்கள் அரசியல் தலைவர், அதாங்க சாணக்கியம். அதான் நீங்கள் இவ்வளோ 30 வருஷமாக இருக்கிற அரசியலில் இருந்து என்ன கற்றுக்கிட்டீங்க? ஆதவர்ஜுனுக்கு வேறு செயல் திட்டம் இருப்பதாக உணர்கிறேன்னு நேற்று சொல்கிறாரு. அது உங்கள் நிர்வாகிகளாக சொன்ன பிறகு, அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட பிறகும் பேட்டி கொடுக்குறார், சொன்ன பிறகு தான் உங்களுக்கு தெரிந்த வேறு செயல் திட்டம்னு. திருமாவளவன் தனக்கான அந்த இயல்பான தன்மையை விட்டு ஒதுங்கி
ஆதவ அர்ஜுன் ரசிக்க தொடங்கினார். அந்த இடத்துல சறுக்கினார். ஆதவ அர்ஜுன் பின்னாடி இருந்து இயக்குபவர் யார் தெரியல அவருக்கு, இல்லை தெரிந்தும் அமைதியாக இருந்தார். அதனுடைய குற்றச்சாட்டு. சனாதன எதிரிகள் இந்த கூட்டணி உடைக்க முற்படுகிறான்னு சொல்கிறார்ல, சனாதனத்தை வந்து நீ ஏற்று பேசினா யார் ஓடி வருவார்கள்? முதல்ல ஆர்எஸ்எஸ் அண்ட் பிஜேபி. அப்போது இந்த ஆதவ அர்ஜுன் வந்து யார் பிடியில் இருக்கிறார்? ஏன் திமுக, நான் கேட்குறேன், திமுக கூட்டணி விட்டு போகிறது உங்கள் விருப்பம். உங்களுக்கு 6 சீட்டு 10 15 சீட்டுக்கு தராங்க, அதிமுக தாராளம் போகலாம். ஏன்னா எங்களுக்கு அதிகமான வாக்கு சீட்டுக்காக போகிற ஆள் இல்லை திருமாவளவன் சொல்கிறாரு அவர். அரசியலே சீட்டு தாங்க, என்ன பேசுகிறீங்க? சீட்டுக்காக போக வேறு எதுக்கு போகிறது? கொள்கைக்காக போகிறேன், அதற்காக இருக்கிறேன் அப்படிங்கிறாரு. நான் கேட்குறேன், நீங்கள் வந்து காலங்காலமாக 6 சீட்டே வாங்கிட்டு இருப்பீங்களா? உங்கள் கட்சி வளரலையா? உங்கள் கட்சி வளராதா? கேட்க மாட்டாங்களா? வெற்றி வாய்ப்பு முக்கியம் இல்லை சார், 10 சீட் ஊத்தலாம் ஜெயிக்க முடியுமா? இப்போ நல்லா கேட்டீங்கல்ல. இப்போ ஆதவ அர்ஜுன் வந்து கேட்டார்ல, ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு, அந்த கோஷத்தை முதல் 99 எழுப்பிட்டேன்னு சொல்லிட்டாரு. ஆமாம், அதோடு நிறுத்தினா பரவாயில்ல. நீங்கள் இந்த கோஷம் வந்து எங்கள் கட்சியுடைய ஆரம்ப நிலை கோஷம். ஆனால் திமுகவை சீண்டி பார்க்கிற வித்தையை முதல் செய்து யார்? ஆதவ அர்ஜுன் செஞ்சார்ல. அப்பவே ஏன் கூப்பிட்டு கண்டிக்கல? ஒரு தலைவராக இந்த கோடு போட்டு அதை தாண்டி வரக்கூடாதுங்க. அதான் நிர்வாகிக்க அழகு. மேடையில் அரசியல் பேசாத தம்பி, வெளியில் தேவலாம் பேட்டி கொடுக்காத தம்பின்னு நான் பல முறை சொல்லிட்டேன். அவர் அதை மீறுறாரு, மீறும்போது நடவடிக்கை எடுக்கிறேன் அப்படிங்கிறாரு அவர். எல்லாருமே ரஃப் அண்ட் டஃபாக இருப்பாங்களா சார் லீடர்ஸ் எல்லாருமே? ஏங்க கட்சினா கட்டுப்பாட்டு, உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கணுங்க. இப்போ வன்னி அரசு இருக்கார், ஆளுநர் ஷானவாஸ் இருக்கார், சிந்தனை செல்வன் இருக்கார், பாலாஜி இருக்கார், ரவிக்குமார்னு பல தலைவர்கள் இருக்கிறாங்க. நீங்கள் கூட்டணியில் இருந்து கொண்டு கூட்டணிக்கு எதிராக பேசுவது, மன்னராட்சி என்று பேசுவது, பிறப்பால் ஒருத்த முதலமைச்சர் ஆகக்கூடாது, கருத்தியல் தலைவர் வரணும்னு அவங்க எதெல்லாம் பேசுகிறாங்களா? பேசல. அவங்களும் திருமாவளவன் முதலமைச்சர் ஆகணும்னு பேசியிருக்காங்க. அவங்களும் வந்து ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு கோஷம் போட்டிருக்காங்க. எங்கேயாவது கூட்டணிக்குள் இருந்து கொண்டே கூட்டணிக்கு எதிரான கருத்துக்களை அவர்கள் சொன்னார்களா? சொன்னதில்லை. ஏன் சொல்ல? ஒரு கூட்டணி தர்மத்தை கடைபிடிப்போம்னு நினைக்கிறாங்க. அப்போ ஆதவ அர்ஜுன் அதை தெரியாதா? முதல்ல ஆதவ அர்ஜுன் பிடியில் சிக்கி கொண்டார். அதாவது வயசு வருஷம்னு வச்சுங்களேன். இப்படிப்பட்ட ஒரு பணம் செலவு, நான் கேட்குறேன், விடுதலை சிறுத்தைகள் வந்து பொதுக்கூட்டம் நடத்தியதே இல்லையா? நடத்திருக்காங்க. மாநாடு நடத்தியதே இல்லையா? நடத்திருக்காங்க. ஆனால் இவரும் தான் மாநாடு நடத்தினாரா? திருச்சி விரகனூர் மாநாடு வீடியோ போடுறாருல, இந்திய அரசியல் ஒரு பிரம்மாண்டமான அரசியல் மாநாடு நடத்தி காட்டினேன்னு போடுறாரு. அப்புறம் மது ஒழிப்பு மாநாடு. ஏன் விடுதலை சிறுத்தைக்கு அந்த கட்டமைப்பே இல்லையா? ஆதவ அர்ஜுன் வந்த பிறகு தான் அந்த கட்டமைப்பே வந்ததா? அதான் சொல்கிறேன், நீங்கள் அவர் ஓவராக ஆட விட்டீங்க, ரசிச்சிங்க. என்னோடய குற்றச்சாட்டு திருமணம் அவர் ரசித்தார். அந்த விளைவை தான் நீங்கள் அனுபவிச்சு, அதாவது ரொம்ப அவர் பெயரை வந்து அவரே தேடிக்கொண்டார். நீங்கள் இப்போ ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னு ஒரு துணிஞ்சிட்டாருன்னா தலைவர், நிர்வாகி பயப்படணும்னா பயப்பட மாட்டானா? பயப்படணும். அப்புறம் அதெல்லாம் முக்கியம். துரைமுருகன் தனக்கு எதிராக ஒரு அமைச்சராக இருந்து கொண்டு ஒரு அஃபிடவிட் ஃபைல் பண்ணுறார். தான் சொன்னதுக்கு மாறாக, தனக்கு எதிராகல, தான் சொன்னதுக்கு மாறாக முதலமைச்சர் கலைஞர் 2009 ஆட்சி நெருக்கத்துக்கு பிறகு அவர் பொதுப்பணித்துறை அமைச்சர் பதவி போயிடுச்சு தெரியுமா உங்களுக்கு? சொல்லியிருக்கீங்க சார். அதான் தலைவர். அரசாங்கத்தின் முடிவுக்கு எதிராக அந்த துறையிலேருந்து ஒரு அஃபிடவிட் ஃபைல் ஆகுது. பதவி பறிக்கப்பட்டது. கடைசி வரைக்கும் பதவியே தரல அவருக்கு. சட்டத்துறை அமைச்சராக இருந்தார். நீங்கள் துரைமுருகன் மாதிரி ஒரு ராஜ விஸ்வாசி கலைஞருக்கு கிடையவே கிடையாது. எம்ஜிஆர் இருந்து இங்கே வந்தவர் இல்லை அவர். எம்ஜிஆர் கிட்ட இருந்து இல்லை, திமுகலே இருந்தவர். எம்ஜிஆர் அனைத்தும் போக மறுத்தவர். எம்ஜிஆர் படிப்பு செலவுக்கு நிதி அவ்வளோ நெருக்கமாக இருந்தும் அவர் திமுக தான் இருந்தார். அப்புறம் அப்பேற்பட்ட துரைமுருகனையே வந்து கலைஞர் எப்படி ஹேண்டில் பண்ணார் பாருங்க. அதாவது நான் சொல்வதற்கு மாறாக நடக்கும்போது நீங்கள் வந்து ஒரு தலைவராக வந்து நான் அனுமதித்தேன் கேட்டுக்கொண்டேன், பேச வேண்டாம் என்று உத்தரவிட்டேன், அது இல்லை. அவர் ஒரு சூழ்நிலை கைதியாக இருந்திருக்க வாய்ப்பு இருக்கா? ஏன்னா நீங்களே சொல்கிறீங்க வேறு ஏதோ சக்திகள் அவர் இயக்கியிருக்கலாம் அப்படிங்கிறீங்க. அப்போ இவர் இவ்வளவு முயற்சிகள் பண்ணியும் விஜய் போன்ற ஒரு பெரிய நடிகரை கொண்டு வந்து ஒரு மேடை அமைத்து நீங்கள் ஏன் இங்கே வரல, உங்களுக்கு திமுக அழுத்தம் இருக்குன்னு பேசியதை வைரலாக்கின பிறகும் கூட நான் இங்கே தான் இருக்கிறேன் அப்படின்னு நிற்கிறாருன்னா அதுக்கு ஒரு ஸ்டாமினா வேணும் தானே? யாருக்கு? திருமாவுக்கு. அதான் நான் சொல்லிட்டேன்னு. இப்போ இந்த நிலையில் வந்து நீங்கள் பார்லிமெண்ட் தேர்தல் நடந்து ஒரு 4 மாதம் கூட ஆகலை. 2 விழுப்புரத்துக்கும் சிதம்பரத்துக்கும் எவ்வளோ தொகை செலவு பண்ணாருன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். திமுக செலவு பண்ணியிருப்பாங்களா இல்லையா? பண்ணியிருப்பாங்க. அப்புறம் நீங்கள் நீங்கள் என்ன மூகாந்தரத்தை வைத்து கொண்டு சண்டை போடுவீங்க கூட்டணியில்?
இன்னும் வந்து சட்டமன்ற தேர்தலுக்கு நாள் 1.5 ஆண்டுகள் இருக்குது. இப்போ வந்து ஒருவேளை அதிமுக அன்றைக்கு தேதிக்கு வந்து விடுதலை சிறுத்தைக்கு ஒரு ஓப்பன் கால் கொடுக்குறாங்க. உங்களுக்கு 18 சீட்டு தருகிறோம். நீங்கள் அதிமுகவில் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் 11 இடங்களை தான் பெற்றீர்கள். திமுக 6 உங்களுக்கு சுருக்கி இருக்கு. 18 இடங்கள் தருகிறோம் வாங்கன்னு ஒரு வெளிப்படையான அழைப்பு கொடுத்தால் நீங்கள் அன்றைக்கி உண்மையிலே பரவாயில்ல போக மாட்டார். அது அப்புறங்க நீங்க அவ்வளோ தீர்மானமாக சொல்கிறீங்க. நான் அப்படி நடவடிக்கை வச்சு சொல்கிறேன் சார். அவர் இப்போ நான் சொல்கிறேனே, இப்போ இனிமேல் கூட்டணி முடித்து போவதற்கு வாய்ப்பு இருக்கா இல்லைன்றது வேறு. ஓகே, நான் அந்த ஒரு யூகத்தில் சொல்கிறேன். 18 இடங்கள் தருகிறாருன்னா உண்மையாக கட்சி வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு கூட்டம் போடுவாங்க. திமுக எவ்வளோ தராங்க அண்ணே? 18 இடம்னே. பல பேருடைய ஒரு கனவு நனவாகும். அதில் 9 ஜெயிக்கிறோமா 10 ஜெயிக்கிறோமான்றது முக்கியம் இல்லை. 18 பேருக்கு வாய்ப்பு தருகிறார்கள். நம் கட்சி தொண்டர்கள் நிர்வாகிகளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும், ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு அழுத்தம் கொடுத்தால் திரும்ப என்ன முடிவு எடுப்பார்? ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டினாக இருக்குது. என்ன முடிவு எடுப்பார் சொல்லுங்கள்? 8 சீட்டா 18 சீட்டா யோசிச்சு பாருங்கள். அதனால் நீங்கள் அரசியலில் வந்து எது வேணால் நடக்கலாம். அதனால் இவர் வந்து ஆதவ அர்ஜுனை ரொம்ப விளையாட விட்டார். கயிறு அப்படியே விட்டுக்கிட்டே இருந்தார், இழுக்கவே இல்லை. அவர் இடுப்பில் கயிறு இருக்கிறதா இவர் நினச்சிக்கிட்டார். அவர் கயிறு வந்து கட்டியிருக்கான்னு அவர் நினச்சிக்கிட்டாரு. இவரும் இழுக்கலை, அவரும் அதை பொருட்படுத்தலை. அவர் பாட்டு அவர் விளையாடினார். ஒரு ஒரு குறைந்தபட்ச அரசியல் அறிவு இருக்கிற ஒரு நபர் எப்படி பேசணுன்ற அந்த எண்ண ஓட்டம் கூட இல்லாத ஒருவர் அரசியல் தேர்தல் வகுப்பாளர் தன்னை பிரகடனம் செய்து கொள்கிறார். ஒர்க் பண்ணியிருக்காரு சார் திமுகவுக்கு. எல்லாம் ரைட்டுங்க, விட்டா திமுக கண்டுபிடிச்சும் பாரு. இல்லை ஒர்க் பண்ணியிருக்கான்றாரு அவர். ஒர்க் பண்ணுறது ஏங்க சரி, கட்சி ஆரம்பித்து நீங்கள் ஒரு 2 இடத்துல போட்டிட்டு ஜெயிச்சிருக்கலாம் பார்ப்போம். உங்களுக்கு தெரியல, தமிழ்நாடு ஃபுல்லாக வேலை பார்த்தீங்களா? 16, 19, 21 3 யுத்தங்களை பார்த்தேன்றார்ல. 4வது யுத்தத்தை கூட பார்த்துருப்பார்ல. 5வது யுத்தத்தை பார்க்க சொல்லுங்கள் 2026. ஏதாவது ஒன்று அதிமுகவில் விஜயோட கரங்களை வலுப்படுத்த போகிறாருன்ற மாதிரி பேசிக்கிறாங்க. என்ன எங்க நீங்கள் அதெல்லாம் சொல்கிறேனே, கரங்களை வலுப்படுத்துவது என்பதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. நீங்கள் உங்களுக்கு என்னங்க தெரிஞ்சு அந்த நீங்கள் சொல்லிட்டோமா, இந்த நம்மளாம் பேசுகிறோம்ல, இந்த இணையதள இதெல்லாம் வந்து மக்கள்கிட்ட போய் சேரதே இல்லைங்க. இது ஒரு செக்டார். இந்த எக்ஸ்தளத்தில் பதிவிட்டு கலபரம் ஆகுது, ட்ரெண்டிங் ஆகுது. நீங்கள் ஒன்றும் வேணாம், இறங்கி போய் கேளுங்களேன். ஒரு 10 பேர் கேளுங்களேன். இன்றைக்கி ட்ரெண்டிங் பற்றி பார்க்குறீங்களா? 10 பேர் கேளுங்க, அதில் எத்தனை பேர் பதில் சொல்கிறான்னு. நம்ம தான் நினச்சிக்கிறோம், மீடியா நினச்சிக்குது அது நம்மளை விட்டு ஏதோ இந்த உலகம் வந்து விலகி போகுதுன்னு நினச்சிட்டு நம்மளே பேசிகிட்டு இருக்கோம். ஒரு மண்ணும் கிடையாது. நீங்கள் பரபரப்பான சம்பவத்தை எடுத்துக்கொண்டு ஒரு நாள் சர்வே பண்ணுங்கள். ஏதாவது ஒரு உங்கள் ஊருக்கு போங்க, வந்தவாசியில் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 10 தெரு போங்க, அன்றைக்கி ட்ரெண்டிங் கேளுங்க, எத்தனை பேர் ரிப்ளை பண்ணுறா பாருங்க. அப்படி ஒன்று நடந்ததா அப்படியான்னு கேட்பான். தெரியுமா உங்களுக்கு? அதெல்லாம் கவலைப்படுறதுக்கே கிடையாதுங்க. அதான் ஒரு புரட்சியும் வராதுன்னு சொன்னேனே. இனியெல்லாம் வந்து நீங்கள் அரசியலில் அம்பேத்கர் பாதை, பெரியார் பாதை, சமூக நீதி அப்படிங்கிறார் ஆதவ அர்ஜுனா. அது பாருங்க, ஒரு பிரச்சனை வந்தால் அந்த நேரம் மட்டும்தான் வந்து அது பிரச்சனை எதிரொலிக்கும். 2 நாள் 3 நாள். அதுக்கப்புறம் இப்போ ஒரு நாடு ஒரு தேர்தல் சட்ட மசோதா நிறைவேறாது. 2/3 மெஜாரிட்டி மக்களவையிலும் இல்லை, மாநிலங்களிலும் இல்லை. ஆனால் ஏன் கொண்டு வராங்க? என்ன தைரியம்? அப்போ என்ன அர்த்தம்? எதை திசை திருப்புறாங்க? உத்தரப்பிரதேசத்தில் ஒரு சம்பல் என்ற இடத்தில் ஒரு கலவரம், அதை திசை திருப்புகிறார்கள். அதானி விஷயத்தை திசை திருப்புகிறார்கள். இன்னைக்கு மீண்டும் பழைய மாதிரி விவசாயிகள் போர்க்கொடிட்டு டெல்லி நோக்கி போயிட்டுருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் கண்டிக்குது. தல்லேவாலேன்னு ஒரு விவசாயி புற்றுநோயால் பாதிக்கப்படுகிறார். அவர் வந்து உண்ணாவிரதம் இருப்பதாக தகவல் வருது. உயிரை காப்பாற்றுங்கிறாங்க. அவர் பின்னாடி அனுபவிக்கிற போராட்டங்களுக்கு தான் திசை திருப்பதற்காக ஒரு நாடு ஒரு தேர்தல் கேம். உங்களுக்கு வந்து இந்த மசோதா நிறைவேறாத பட்சத்தில் கொண்டு வந்து என்ன பண்ண போகிறீங்க? திசை திருப்பதுக்கு தான் இது. அப்போ அந்த 3 விஷயம் மறந்துட்டோம்ல. ஆமாம், இதுதாங்க மக்கள் ஷார்ட் மெமரி. மக்களோட விஷயம் ஷார்ட் மெமரி. இப்போ ஆதவ அர்ஜுனா அந்த மாதிரியான ஒரு நீங்கள் ஒரு 2 மாதம் கழிச்சு நீங்கள் ஆதவ அர்ஜுனா சப்ஜெக்ட்டுக்கு பேட்டி கொடுங்க சார், நீங்கள் கேட்பீங்களா? பார்ப்போம். 3 மாதம் கழிச்சு வாங்க, என்னங்க ட்ரெண்ட் சார், அவர் நானே கூப்பிட்ட விட சார் அவர் ட்ரெண்டிங்லே இல்லை, நீங்கள் அவரை போய் பேசலான்றீங்களே அப்படின்னு கேட்பீங்க. இது எதார்த்தம். அதனால் நீங்கள் அதான் சொல்லணே, அன்றைக்கி நீங்கள் இந்த பிரச்சனைலாம் வேறு மாதிரிலாம் என்னென்னவோ ரூபங்கள் போகும். வெலாசிட்டி கிராஃப் ஏறும் இறங்கும். 2026 பிப்ரவரி மாதம் என்ன சிச்சுவேஷனோ அன்றைக்கி நிற்கும். அன்றைக்கி அந்த பிரச்சனைகள் பேசப்படும். அன்னன்னைக்கு இருக்குது தான் பேசும். எல்லாம் மறைஞ்சிடும். விஜய் எங்கே இருக்கார், விஜய் என்ன பேசினார்,
அம்பேத்கரை பற்றி பேசினார், பெரியாரை பற்றி பேசினார், ஏன் இப்படி செய்தார்? அதெல்லாம் மேப்லேயே இருக்காது. அதெல்லாம் முடியாதுங்க. மக்கள் நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் இருந்தால் பழக்கருப்பையும் தமிழறிவு மணியும் தான் ஆட்சி ஆளும், தலைவர்கள் ஆக்கியிருக்கணும், ஆட்சியில் இருக்கணும். அவங்க அப்படி தான் நடக்குதா? இல்லை. அப்புறம் நேர்மையானவர்கள் தோற்று போகக்கூடாது, நல்லவர்கள் இருக்கணும்னு நம்ம பேசலாம். மக்கள் 80% மக்கள் குற்றவாளிகள். நான் திரும்ப திரும்ப பல மீட்டிங்கில் சொல்கிறேன், பல டிபேட்டில் சொல்கிறேன். 70% மேலே பணம் விநியோகிக்கப்படுகிறது, வாங்குகிறார்கள். ஒரு தேர்தலில் மக்கள் பணம் வாங்க மாட்டேன்னு புறக்கணிக்கிட்டுங்க. ஒரே ஒரு தேர்தல் அப்போ தான் புரட்சி வருங்கிறீங்க. ஒன்றும் வேண்டாங்க. அந்த சில இடத்துல தவிர்க்க முடியாது, நான் இல்லைன்னு சொல்ல. ஒரு 40% மக்கள், 70-30% கூட விட்டுரும், நான் பணத்தை வெளியே போட்டு வீசிட்டேங்க. உங்களுக்கு எதுனா ஒன்று ஆதார் கார்டு, ரேஷன் கார்டெலாம் தூக்கி போட்டு போராடுறீங்களே, அந்த மாதிரி பணத்தை தூக்கி விசிலடிங்களேன். வருஷம் ஃபுல்லாக நீங்கள் பயன்படுத்துகிற ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, அது மூலம் கிடைக்கிற பொருட்களை தூக்கிட்டு போய் உங்களுக்கு ஒரு பிரச்சனை, ஜாதி பிரச்சனை, வெங்காய பிரச்சனை, வெள்ளைப்பூண்டு பிரச்சனைலாம் போட்டு கொளுத்துறீங்களே, மலைக்கு ஓடி போகிறீங்களே, நாங்கள் இருக்க மாட்டோம்னு. ஒரு முறை இந்த தேர்தலில் நாங்கள் பணம் 2000, 1000, 500 வாங்க மாட்டோம் ஓட்டுக்கு. ஒரு புரட்சி நடக்குங்க. அன்றைக்கி பேசுவோம் இந்த அரசியல் பற்றி. அது வரைக்கும் என்ன ட்ரெண்டு, எப்படி போவோம், இங்கே இருக்கிற அங்கே போவாரா, அங்கே இருக்கிற இங்கே, இதுதான் நடக்கும். பல விதமான கேள்விக்கு ரொம்ப யதார்த்தமாக எளிமையாக பதில் கொடுத்தீங்க. மிக்க நன்றி சார். நன்றி. நன்றி. சந்திக்கலாம். வணக்கம்.